வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக சென்னை பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் முன்னாள் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் ராமமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அதிரடி அறிவிப்புகளால உலகத்தினுடைய கவனத்தையும் பார்வையும் தன் மீது திருப்பி இருக்கிறாரு அமெரிக்கனுடைய புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அவருடைய அதிரடி அறிவிப்புகளும் அவர் செய்யக்கூடிய அரசியலையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு அரசியல் களத்திலே கூட அமெரிக்க அரசியல் களமாகட்டும், உலக அரசியல் களமாகட்டும் தன்னை ஒரு அதிரடி அரசியல் மனிதராகத்தான் அவர் தன்னைத்தானே பார்த்துக் கொள்வதும், அதோடு மட்டுமில்லாமல் உலக அரசியல் அரங்கில் கூட ஒரு அதிரடி அரசியல் மனிதராகத்தான் அவர் பார்க்கப்படுகின்றார். அதற்கு காரணங்கள் என்னவென்றால் அவர் சொல்லுகின்ற விஷயங்கள், அவர் பேசும் விதம், அதோடு மட்டுமில்லாமல் ஒரு நீண்ட கால ஒரு அரசியல் களத்திலிருந்து அவர் அந்த நாட்டின் ஜனாதிபதியாக உருவாகவில்லை. ஒரு பிசினஸ் மேன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொதுத்தளத்தில் இருந்தும் ஒரு வியாபார தளத்திலிருந்து உருவாகி, அதோடு மட்டுமில்லாமல் அந்த ஒரு வியாபாரம், அது ஒரு பொருட்கள் பரிமாற்றம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தே எல்லா தளங்களையும் பார்க்கக்கூடிய மனிதராக இருப்பதால் அவருக்கு ஒரு அரசியல் புதிதாக இருந்தாலும் உலக அரங்கில் அவர் ஒரு அதிரடி மனிதராகவே பார்க்கப்படுகின்றார். இப்ப அவருடைய பல்வேறு அதிரடி அறிவிப்புகள்ல தற்போதைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம், பேசப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அரசு ஊழியர்களை வாலண்டரியாவே வலுக்கட்டாயமா நீங்க உங்க பதவி விட்டுட்டு விலகுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு மெயில் சென்ட் பண்ணி மெயில் அனுப்பிச்சது மூலமா 20 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயத்துல இருக்காங்க. பட் அவங்களுக்கு அடுத்த ஒரு 8 ல 10 மாசத்துக்கு ஒர்க் பண்ணாமலே சம்பளம் கொடுக்கறது தயாரா இருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தன்னோட காஸ்ட் கட்டிங், அதாவது செலவுல குறைக்கணுன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்றாரு. இந்த ஒரு விஷயம், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது உலகத்தில் எல்லா அரசாங்கங்களில் இத்தகைய ஒரு பார்வை என்பது அதற்கு ஒரு சரியான ஒரு மனித உரிமை, அதோடு மட்டுமில்லாமல் அரசு பணியில் இருப்பவர்களுக்கான அந்த பணிக்கால சட்டத்திட்டங்கள், வழிமுறைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் கடந்து அவர்கள் கட்டாய ஓய்வு என்பதற்கு ஒரு செழுமையான காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணம் இல்லாமல் அவர்கள் நீங்கள் ஓய்வு பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது அது ஓய்வு கிடையாது. அவர்களை பணி நீக்கம் என்று தான் நான் சொல்லுவேன். அவர்களாகவே ஏதேனும் ஒரு திட்டத்தில் விருப்ப ஓய்வு என்று ஒரு அங்கம் இருக்கின்றது. அந்த விருப்ப ஓய்வின்படி அவர்கள் செல்வதாக இருந்தால் அதற்கான ஒரு ஈட்டுத்தொகை, அதற்கான ஊக்கத்தொகை, இவை அனைத்துமே எல்லா நாடுகளிலும் கொடுக்கப்படுகின்றது. அத்தகைய அதற்கும் ஒரு குறிப்பிட்ட வயதை அவர்கள் எட்டியிருக்க வேண்டும் விருப்ப ஓய்வுக்கு. பிறகு கட்டாய ஓய்வு என்பதற்கான ஒரு ஆழமான ஒரு சரியான காரணங்கள் இருக்க வேண்டும், அல்லது பணி ரீதியான காரணங்கள் விளக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் விட்டு அவர்கள் ஒரு தன்னிச்சையாக செயல்படும் பொழுது நிச்சயம் நீதிமன்றங்களும் அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களும் அதற்கு வழிவகுக்காது என்று தான் நம்புகின்றேன். ஏனெனில் எவ்வாறு ஒரு அரசாங்கத்திற்கும் ஒரு ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் இருக்குமே, ஆனால் அது தனி மனிதருக்கும், குறிப்பாக அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் அதே உரிமைகள் செயல்படுத்த வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன். ரொம்ப முக்கியமா அந்த இமிகிரேஷன் விவகாரம் இருக்குல்ல சார், அந்த சட்ட முறையான ஆவணங்கள் இல்லாம குடியேறியவர்கள் அப்படின்ற மாதிரி அவங்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளை, அவங்க தங்களுடைய நாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. குறிப்பா லத்தீன் அமெரிக்க நாடுகள், கனடா உள்ளிட்ட நாடுகள், அண்டை நாடுகளுக்கு எல்லாம் அவர் ரொம்ப கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இதே மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்தியாவுக்கும் பொருந்தும். இந்தியாவுக்கும் அதனால ஒரு 18 லட்சம் ஒரு இந்தியர்கள் வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரியஸான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுமான உறவு நல்லா இருக்கு, மோடிக்கும் ட்ரம்புக்குமான உறவு நல்லா இருக்கு. இதன் காரணமா லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கலை, இந்த பிரச்சனைகளை இந்தியா எதிர்கொள்ளாது. அந்த விஷயத்துல ட்ரம்ப் ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்ப மோடி விசிட் பண்ண இருக்காரு, அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திக்க இருக்கிறாரு. அப்படிங்கறதுனால ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படும் சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒன்று நம்ம இந்த மோடி அவர்களுடைய அதோடு மட்டுமில்லாமல் ட்ரம்பிற்கான ஒரு தனிப்பட்ட உறவு என்பது பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் என்று அழைக்கப்படுகின்றது. தனிப்பட்ட உறவு, நட்பு என்பது அது ஒரு பக்கம். மற்றொரு பக்கத்தில் எத்தனை லட்சம் மக்கள், இந்தியர்கள் இந்த ஒரு செயல்பாடுகளால் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்பது மற்றொரு பக்கம். அதற்கு மோடியும் ட்ரம்பும் எத்தகைய ஒரு தீர்வினை அவர்கள் மேற்கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும்.
அது வந்து அரசு ரீதியாகவும் அதோடு பன்னாட்டு உறவு அடித்தளத்தில் இருக்கின்ற ஒரு அது வழிமுறைகள் சார்ந்து இருக்குமா, அல்லது வந்து கட்டாயமாக வலுக்கட்டாயமாக அவர்கள் டிபோர்டேஷன் என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து அங்கிருந்து அரசு விமானத்திலோ அல்லது இராணுவ விமானத்திலோ வந்து அவர்களை கொண்டு வந்து இந்திய எல்லை பகுதியில் விடுவதா, அல்லது இந்திய அரசாங்கமே அதற்கான ஒரு சாதனங்களை வந்து அது வழி கொடுத்து உதவுமா என்பதை வந்து இரண்டு நாடுகளுக்கு அடிப்படையான ஒரு ஒத்த கருத்து ஏற்பட வேண்டும். ஆனால் இது ஒரு ஆழமான பிரச்சனை. 15 லட்சம் பேர்களை வந்து நீங்கள் வந்து ஒரு எத்தகைய ஒரு விமானத்திலோ ஒரு கப்பலிலோ ஏற்றி வட அமெரிக்காவிலிருந்து அமெரிக்க கண்டத்திலிருந்து கொண்டு இந்தியாவுக்கு கொண்டு வருவது என்பது வந்து சாதாரண ஒரு செயல்பாடு கிடையாது. அதற்கு வந்து இந்திய அரசாங்கமும் அது ஒத்துப்போவதாக நாம் நினைத்தாலும் கூட வந்து அது ஒரு அசாதாரணமான ஒரு சூழலில் நம் இந்தியாவும் அது வந்து அமெரிக்காவும் கூட அமெரிக்காவை கொண்டு செல்லும். அதற்கு வந்து இந்தியா தயார் நிலையில் அத்தகைய ஒரு அசாதாரணமான சூழலை சந்திக்க இந்தியாவும் தயாராக இருக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் வந்து ட்ரம்புடைய இத்தகைய செயல்பாடுகள் வந்து அதனுடைய தாக்கம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கு நிச்சயமாக இருக்கும். அதை வந்து எந்த விதமான அவர்கள் 15 லட்சம் என்று சொல்லும் பொழுது அவர்களால் ஒரு 15,000 பேர் அடிப்படையில் அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் செய்யலாம். அதை முழுமையாக எவ்வாறு நிறைவேற்ற முடியும்? அடுத்த 3.5 ஆண்டுகள் காலகட்டத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும். இரண்டாவதாக வந்து இது மெக்சிகோ மற்றும் கொலம்பியா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் அல்லது லாத்தின் அமெரிக்க பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு வந்து இதில் மாறுபட்ட அவர்களுடைய அரசாங்கத்துடன் அவர்களுடைய அரசு தலைவர்களுடன் தான் சரியான உறவு கிடையாது என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து அழுத்தங்கள் நிறைய கொடுக்கப்படுகின்றன. கொலம்பியா நாட்டு ஜனாதிபதி கூட அதற்கான முரண்பாடுகளை தெரிவித்தார். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து இதற்கு வலுக்கட்டாயமாக அவர்களை இராணுவ விமானத்தில் ஏற்றி அந்த நாட்டின் எல்லைப் பகுதிக்குள் கொண்டு பறந்து சென்று அவர்களை அங்கு இறக்கியது வந்து இன்றைக்கு ஒரு சாட்சியம். ஆனால் இதற்கு வந்து அவர்கள் வந்து அழுத்தங்கள் என்பது வந்து சாதாரண அழுத்தங்கள் கிடையாது. இராணுவ ரீதியான அழுத்தங்களை கடந்து அதற்கு பொருளாதார ரீதியான அழுத்தங்களும் மற்றும் அவர்களை வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் கொடுத்து இந்த பனிட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற தண்டனைக்குரிய அந்த நாட்டையே தண்டிப்பது என்ற போற சட்டத்திட்டங்களை வழிமுறைகளை எடுத்து செல்வது இவற்றையெல்லாம் கையாளுகின்றார். இது ஒரு சரியான முறையும் கிடையாது. இது குடியேற்ற மக்கள் மனிதநேயம் அதோடு மட்டும் மனிதாபிமானத்தோடு சந்திக்க வேண்டிய சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் அது அமெரிக்காவின் பார்வையில் இருந்து பார்க்கப்படும் பொழுது கூட நீங்கள் ஒரு எதேச்சையாக அவர்களை கொண்டு சேர்ந்து ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களை விமானத்தில் ஏற்றி அந்த நாட்டில் இறக்குவது, பிறகு அவர்கள் வந்து அந்த பயண காலத்தை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். எத்தனை ஆண்டு காலம் இந்த பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள், எத்தனை மாதங்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கலாம். பிறகு வந்து ஒரே நொடியில் அவர்களை வந்து 2 நாட்டிலும் வந்து குடிமக்களாக இல்லாத ஒரு சூழல்களை உருவாக்குது. இந்த தேர்ட் கண்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற சூழலும் இருக்கிறது. 3ஆம் நாடாக கூட அமெரிக்காவிற்கு மக்கள் வந்திருக்கலாம் வேறொரு நாட்டின் வழியாக. அதனால வந்து இது நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அவ்வளவு எளிதான ஒரு தீர்வை வந்து ட்ரம்ப் அவர்கள் நினைப்பது போல வந்து எட்ட முடியாது. அந்த பிரச்சனைக்கு தீர்வாக வந்து ஒரு இங்கும் அங்குமாக ஒரு தீர்வுகளை அவர்கள் காணலாம். இந்த முழுமையாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. இது உலக பிரச்சனையாகும். அதே போல வந்து நிறைய நாடுகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது. இந்த கனடா போன்ற நாடுகளோடு இருக்கும் பொழுது கூட இது அண்டை நாடுகள் வந்து எல்லாருடைய அன்பு என்ற வார்த்தையை விட வந்து எல்லா நாடுகளின் நட்பையும் இழக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம் வந்து அந்த குடியுரிமை விஷயம் அதை அவர் டச் பண்றாரு. அமெரிக்கால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து February 19 வரையும் தான் வந்து குடியுரிமை வழங்கப்படும். அதுக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய எந்த குழந்தைகளுக்கு வந்து இங்க வந்து குடியுரிமை வழங்கப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது புலம்பெயர்ந்து வந்தாங்க, தொழில் செய்ய வந்தவங்க, அங்க வாழக்கூடிய வந்தவங்க, அந்த குழந்தைகளுக்கான விஷயங்களை வந்து அவர் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் விதிச்சிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த விஷயம் வந்து பல ஸ்டேட்ஸ்ல அங்க இருக்க பல மாகாணங்கள்ல வந்து அவருக்கு எதிராக திரும்புது. பிறகு வந்து மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் அவருக்கு எதிரான நிலைப்பாடெல்லாம் எடுக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். ஒரு சீரியஸான ஒரு விஷயமா அதெல்லாம் வந்து பல இடங்கள்ல வந்து இதே மாதிரி வந்து மாவட்ட நீதிமன்றம் எதிர்க்கும் பொழுது அது அங்க உச்ச நீதிமன்றம் போகும்பொழுது உச்ச நீதிமன்றத்துல ட்ரம்புக்கு ஆதரவான ஜஸ்டிஸ் இருக்காங்கிறத பாக்குறோம். நீதிபதியில் வந்து ரிபப்ளிக் பார்ட்டியை சேர்ந்தவங்களே பலரும் அங்க இருக்காங்கிறத பாக்குறோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
லீகலா ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்குன்னு பார்க்கலாமா, அல்லது அதை அவர் ஓவர் கம் பண்ணிடுவாரு, இந்த விஷயத்த வந்து அவர் வச்சுதான் முடிவா இருக்கும், இனிமேல் அமெரிக்காவுடைய இத்தனை ஆண்டுகால வரலாற்றை அவர் திருத்தி எழுத போறாரு அப்படின்னு பார்க்கலாமா, அந்த விஷயத்துல வந்து அவர் நீதிமன்றம் எதுவும் தடை விதிக்காது அப்படின்னு பார்க்கலாமா, எப்படி சார் பார்க்கலாம்? இது வந்து நான் வந்து அமெரிக்க சட்டத்திட்டத்திற்கு புறம்பாகவோ அல்லது அவர்களின் நீதிமன்றத்திற்கு புறம்பாகவோ நான் சொல்லவில்லை. அது வந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் இன்றைக்கு வந்து அதனுடைய கட்டுப்பாடு என்பது வந்து ரிபப்ளிக்கன் என்று சொல்லப்பட குடியரசு கட்சியின் கையில் இருந்தாலும், அதே போல வந்து நீதிமன்றங்களின் சார்பாக வந்து அவர்கள் சொல்லுகின்ற வழிமுறைகள் வந்து ட்ரம்புக்கு சாதகமாக இருந்தாலும் கூட இது 2-3 ஆண்டுகளில் வந்து தீர்வு காணக்கூடிய பிரச்சனை கிடையாது. அதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் 14வது சட்ட திருத்தத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் இவருடைய திட்டங்களும் இவர் கூறுகின்ற கொள்கை செயல் திட்டமும் கூட. அதனால் இந்த குடியுரிமை இவர் அணுகும் முறையே 14வது சட்ட திருத்தத்திற்கு முரண்பாடானது. அவ்வாறு இருக்கும் பொழுது வந்து அந்த நாட்டின் நீதிமன்றம் அல்லது அவருடைய கட்டுப்பாட்டில் குடியரசு கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு நீதிமன்றமானது அதனுடைய வழிநெறிகளை இப்பொழுது ஒரு தற்காலிகமாக அவர்களுக்கு தீர்வாக தெரிந்தாலும் இது ஒரு நிரந்தர தீர்வினை கொண்டு வராது. அதோடு மட்டுமல்லாமல் வந்து 50 மாநிலங்களில் 22 மாநிலங்களும் அதோடு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியும் கூட அனைத்துமே இவர்களுக்கு எதிரான இந்த குடியுரிமை இந்த திட்டத்திற்கு எதிராக அவர்கள் வந்து வழக்கு தொடுக்கும் பொழுது வந்து ஒரு அமைதியின்மையை தான் அவர் உருவாக்குகின்றார். அந்த தன்னுடைய சொந்த நாட்டிலேயே அமைதியின்மையை உருவாக்கின்றார். இவர் குடியுரிமை என்பது சொல்லும் பொழுது ஒன்று முறையான வழிமுறையில் வந்து இந்த நாட்டிற்கு வந்து தங்குகின்றவர்கள், அதோடு வந்து முறையாக வந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது கூட வந்து இவர்கள் வந்து முறையாக ஒரு அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த நாட்டுக்குள் வந்தவர்கள் என்று இப்பொழுது வந்து அவர்களுடைய ஒரு எண்ணிக்கையும் அதோடு முறையற்ற முறைகள் தவறானவர்கள் அந்த சொல்லப்படுகின்ற அந்த பாதுகாப்பான ஒரு சூழலில் அந்த சரியான ஒரு முறைகளுடன் அந்த நாட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டவர்கள், சட்டத்திட்டங்கள் அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லது அனுமதிக்கப்படாமல் இவர்கள் அந்நாட்டில் அவர்களாகவே வந்து தஞ்சம் புகுந்தவர்கள் என்ற கணக்கில் கூட எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் வந்து அந்த நாட்டிற்குள் தங்கி இருக்கின்றார்கள். இல்லீகல் என்று சொல்லும் பொழுது சட்டத்திட்டத்திற்கு எதிராக அவ்வாறு அத்தகைய ஒரு எண்ணிக்கை எடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. பிறகு அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் அவர்களுடைய எதிர்கால சன்னதியினர் இவர் அனைவரையுமே வந்து இவர்களை ஒரு வழிமுறைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த குடியுரிமை சட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார். இப்போது யாருக்கெல்லாம் இப்பொழுது இன்றைய நிலையில் அவர்களுக்கு வந்து முறையான ஒரு வழியில் இந்த நாட்டிற்குள் வந்திருக்கின்றார்கள் என்பதை ஒரு கணக்கில் எடுப்பதற்கு, அதோடு மட்டுமல்ல அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு இன்மையை வந்து உருவாக்குகின்றார் இந்த நாட்டில், அமெரிக்காவில். அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதை கணக்கெடுப்பதற்கும், அதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான அவர்களை பிரித்து கையாள்வது, இந்த பிரச்சனையை வந்து நாம் பிரித்து கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை குடியுரிமை பிரச்சனையை கொண்டு வருகின்றார். இது அதோடு மட்டுமல்லாமல் இது எவ்வாறு சட்டத்திற்கு புறம்பானது என்பது 14வது சட்ட திருத்தத்தின் படி, the 14th amendment, அதற்கு முற்றிலுமான ஒரு புறம்பான ஒரு செயல் திட்டமாகும். ஆதலால் இது சட்ட ரீதியாக இங்க ஒரு டவுட் ஒண்ணு, மாவட்ட நீதிமன்றமே கூட வந்து ட்ரம்போட இன்ட்ரெஸ்ட் வந்து ஏன் என்டர்டைன் பண்ணல அப்படின்னா வந்து அது வந்து கான்ஸ்டிடியூஷன் எதிராக இருக்கு, அந்த 14வது அமெண்ட்மெண்ட் வந்து அதை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லுது, அதனால வந்து அது எதிராக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து 2/3 மெஜாரிட்டி தேவைப்படும் பார்லிமெண்ட்ல. இந்த விஷயம் வந்து நாளைக்கு டிபேட்டபிள் சப்ஜெக்டா மாறுது அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி தேவைப்படும். அந்த 2/3 மெஜாரிட்டி அவர்கிட்ட இருக்குங்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் இருந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட எம்பிக்களோட ஆதரவு அவருக்கு இருக்கு. அப்ப அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா வந்து அவரால் அந்த விஷயத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அவர் நினைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நாளைக்கு சட்டமாவே மாற்ற முடியும் அப்படிங்கிற அதை நீங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? அதை எப்படி பாக்குறீங்க சார்? அது வந்து எண்ணிக்கை ரீதியாக வாய்ப்பு இருந்தாலும் கூட அதுவே வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல் அத்தகைய. ஆனால் அதையும் அவரால் நிறைவேற்ற முடியும் என்றால் வந்து சட்டத்திட்ட ரீதியாகவும் மற்றும் வாக்களிப்பின் மூலமாக ஜனநாயக கட்சியில் இருக்கின்ற பிரதிநிதிகள் கூட இவருக்கு வாக்களிக்கலாம் என்ற ஒரு சூழல் உருவாகுமே. ஆனால் அமெரிக்க வரலாற்றையும் அமெரிக்காவின் வந்து 14வது சட்ட திருத்தத்தை மட்டுமே கிடையாது, அமெரிக்காவை பற்றி இன்றைய ஒரு நிலைப்பாட்டினை கூட இது ஒட்டுமொத்த நிலைப்பாடுகளையும் கூட இது புரட்டி போடக்கூடிய ஒரு தீர்மானமாகும். அதனால் வந்து இதை அவர்களும் அந்த நாடும் அந்த ட்ரம்ப் அவர்களுக்கு தான் இது ஒரு கொள்கை திட்டமாகட்டும், அதோடு மட்டும் ஜனநாயக கட்சியில் இருப்பவர்களுக்கும் எதிர்காலத்தில் குடியரசு கட்சி தலைவர்களுக்கும் கூட வந்து
அவர்கள் அமெரிக்காவின் எதிர்காலத்தையும் சிந்திக்க வேண்டும். இதை இவ்வளவு ஒரு முறையற்ற வழியில் அதோடு மட்டுமல்லாமல் குடியுரிமையே அவர்கள் ஒரு கேள்விக்குறியாக்கும் பொழுது அமெரிக்காவின் வரலாற்றை நாம் கேள்விக்குறியாக்குகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் எதிர்காலத்தை கூட இது இவர்கள் சட்டத்திட்டத்துக்கு புறம்பானவர்கள் என்பது மட்டுமே கிடையாது. சட்டத்திட்டத்துக்கு புறம்பானவர்கள் மட்டுமே கிடையாது. அமெரிக்காவில் அவர்கள் பயணிக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை வெளியேற்றுவதற்கு அது ஒரு பக்கம். ஆனால் அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள், அவ்வாறு குடியேறிய மக்கள், அவ்வாறு வந்த மக்கள் அவர்களுக்கு அவர்கள் சொல்லும் பொழுது அதை ஒரு சுற்றுலா பயணமாக, குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்காக வருகின்றார்கள், சுற்றுலா பயணமாக வருகின்றார்கள் என்று சொல்வது அதை மக்களுடைய வாழ்க்கையை கொச்சைப்படுத்துவதாகும். மக்களுடைய வாழ்க்கையை கொச்சைப்படுத்துவது. அமெரிக்கா என்ற ஒரு நாடே இன்றைக்கு அமெரிக்கா அமெரிக்கர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாடு கிடையாது. அது இது சரித்திரமும் பார்க்க வேண்டும். 250 ஆண்டுகளாக பிறகு அந்த நாட்டின் எல்லையை நீங்கள் பாருங்கள். இது வரலாறு ரீதியாக நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது அந்த நாட்டின் எல்லை பரப்பை பாருங்கள். 1776 1850களில் அமெரிக்காவின் எல்லை என்ன, பிறகு 1900களில் அமெரிக்காவின் எல்லை என்ன, இந்த எல்லை அகண்டு விரிந்து கொண்டே போகின்றது. இந்த நிலமெல்லாம் யாருடைய நிலம்? நீங்கள் செவ்விந்தியர்கள் நிலமும், ரெட் இந்தியன் சொல்லப்படுகிற அல்லது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய நிலத்தையும் கடந்து இது நிறைய நிலப்பரப்புகள், மெக்சிகோ போன்ற நாடுகளுடைய நிலப்பரப்புகள் கூட இன்றைய அமெரிக்காவின் நிலப்பரப்பில் அடங்கியுள்ளது. அதனால் இந்த நிலம் சார்ந்த விஷயங்களை மற்ற அண்டை நாடுகள் எடுத்து கையாளும் பொழுது அவருக்குரிய இராணுவ ரீதியான வலிமை கிடையாது. அவர்களுக்கு அமெரிக்காவை எதிர்த்து இராணுவ ரீதியாக பேச முடியாது. ஆனால் இன்றைக்கு கொள்கை ரீதியாக அந்த மக்களே இந்த பகுதியில் குடியேறும் பொழுது நீங்கள் அந்த நிலத்தையும் அபகரித்துக் கொண்டு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அபகரித்துக் கொண்டு அந்த நிலத்தில் இருக்கிற பிறகு அந்த நாட்டில் வருகின்ற மக்களையும் நீங்கள் ஒரு குடியுரிமையற்ற மக்களாக, ஒரு இல்லீகல் என்று சொல்லப்பட்ட அவர்களுக்கு எந்த தகுதியும், அதோடு மட்டுமல்ல அவர்களுடைய எதிர்கால சன்னதியினருக்கும் ஒரு அங்கீகாரம் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த நிலம் யாருடையது என்பதை அமெரிக்கர்களிடம் நிச்சயமாக தென் அமெரிக்கர்கள் கேட்பார்கள். இது ஒரு நீண்ட பிரச்சனைக்குத்தான் அவர் அமெரிக்காவை கொண்டு செல்கின்றார். இது ஐரோப்பிய கண்டத்திற்கும் ஒரு சவாலான ஒரு விஷயமாகும். எங்கிருந்து மக்கள் குடியேறினார்கள் பெருமளவிற்கு, யார் இந்த நாட்டை ஒரு வெள்ளையர்கள் நாடாக மாற்றி, ஆனால் எல்லா இன மக்களும் எல்லா நிற மக்களும் அங்கு வாழ்கின்ற ஒரு நாட்டில் இது வெள்ளையர்களின் ஆதிக்கம், இத்தகைய நிறைய கோட்பாடுகள் இந்த நாட்டுக்குள் அவர் இந்த நாட்டை ஒரு குழப்பமான ஒரு அரசியல் சூழ்நிலைக்குத்தான் ட்ரம்ப் சென்று கொண்டிருக்கின்றார். இப்ப அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் நாடா இருக்கு. அதோட அதிபரா ட்ரம்ப் வந்துகிட்டு கடந்த காலத்துல இதுக்கு முன்பு செஞ்ச எந்த அதிபர்களும் செய்யாத விஷயத்தெல்லாம் இவர் அசால்ட்டா செய்யறாரு, பல விஷயங்களை தலைகீழா மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது பல அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகைகள் எல்லாம் ஒரு கருத்து சொல்றாங்க. அது என்னன்னா, அமெரிக்காவில் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜுடிஷியரி சிஸ்டமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ் பார்ட்டி சிஸ்டமா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த சிஸ்டம் தான் அங்க இருக்கக்கூடிய அதிபர்களை ரன் பண்ண வைக்கிறத, அந்த அதிபர்கள் சிஸ்டத்தை இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப ட்ரம்ப் சிஸ்டம் வெர்சஸ் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் பேச வேண்டியதா இருக்கு. சப்போஸ் அது உண்மை அப்படின்னா இந்த சிஸ்டம் ட்ரம்ப் அவருடைய விருப்பத்துக்கும் அவரோட ஆசைக்கும் எந்த அளவுக்கு அனுமதிக்கும், என்டர் இந்த 4 இயர்ஸும் அவர் எந்த அளவுக்கு அனுமதிக்கும், இது எவ்வளவு தூரம் லாங்கா போகும் நீங்க பாக்குறீங்க சார்? இது ரொம்ப நல்ல ஒரு சிஸ்டம் வர்சஸ் மேன் ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு கேள்வி. ஒரு மனிதனும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மனிதனும் சட்ட திட்டங்களும் என்று சொல்லும் பொழுது நான் 3 நிலைப்பாடுகளை சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக ரஷ்யாவில் ரஷ்ய புரட்சி, கம்யூனிஸ்ட் புரட்சி நடந்த பிறகு 1917ஆம் ஆண்டு லெனின் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார். கம்யூனிஸ்ட் அவர்களுடைய ஒரு அவையில் கூட்டத்தில் சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய புனிதமான ஒரு சித்தாந்தம், வாட் அ கிரேட் ஐடியாலஜி, எவ்வளவு பெரிய உயர்ந்த சிந்தனை சித்தாந்தம். ஆனால் எவ்வளவு சாதாரணமான மனிதர்களின் இடத்தில் நாம் இந்த சித்தாந்தத்தை நாம் கையில் அளிக்கின்றோம். அவர்களுடைய கையில் நாம் அவர்களுடைய நிர்பந்தத்தில் இத்தகைய ஒரு உயர்ந்த சிந்தனை கையாளப்படுகின்றது என்ற கருத்தை வைக்கின்றார். இதைத்தான் ஒரு சிஸ்டம் என்று சொல்லப்படும் ஒரு அமைப்புக்கும் மனித வாழ்க்கைக்கும் இருக்கின்ற ஒரு வித்தியாசம். இரண்டாவதாக
இந்தியாவின் கான்ஸ்டிடியூஷன் சொல்லும் பொழுது வந்து அரசியல் அமைப்பு சட்டத்திட்டத்தை உருவாக்கும் பொழுது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் பங்காற்றி அது வழிநடத்தியவர்கள் அனைவருமே சொல்லும் பொழுது நம்மால் முடிந்த அளவிற்கு ஒரு நேர்த்தியான ஒரு சட்டத்திட்டத்தை அரசியலமைப்பை உருவாக்கி விட்டோம். ஆனால் இது எவ்வாறு செயலாக்கம் செய்யப்படும் நம்முடைய எதிர்கால தலைவர்களிடம் இருக்கின்றது. அப்பொழுது வந்து 1970களில் வந்து ஒரு ஜனநாயக நாடாக பார்க்கப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு அவசர கால பிரகடனம் கொண்டு வர முடியும் என்பதை வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து நிரூபித்தார். பிறகு இந்தியாவிற்கு அப்பொழுதுதான் இந்தியர்கள் விழித்துக் கொண்டார்கள். என்னென்றால் இந்தியாவில் வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு முரண்பாடான ஒரு அரசியல் ஆட்சியும் உருவாகக்கூடும், ஜனநாயகமே வந்து ஒரு கட்டுப்பாடு என்று போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்பது. அவ்வாறு ஒரு சிஸ்டம் என்று இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுமானங்கள், அரசியல் அமைப்பு கட்டுமானங்களை வந்து எவ்வளவு வலிமையாக உருவாக்கினாலும் அதை சிறிது சிறிதாக வந்து பலவீனமாக்கக்கூடிய ஒரு தன்மையும் சக்தியும் அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும், தவறான அரசியல் தலைவர்கள் தவறான அரசியல் கட்சிகள் ஆட்சியில் வரும்பொழுது அவ்வாறு வந்து அதை இந்திரா காந்தி அந்த காலத்திலே புரிந்து அதற்கான மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். நான் எடுத்த முடிவு தவறுதான் என்று செயல்பட்டார். அதே போல வந்து கம்யூனிசம் என்ற ஒரு பேர் இயக்கமானது வந்து ஒரு சர்வாதிகார போக்குக்கான வழிநடத்தில் சொல்வது அவர்களால் வந்து ஒரு கம்யூனிஸ்டுக்கான ஒரு சோவியத் யூனியன் ஒரு கட்டமைப்பை விழுந்து விட்டது. இன்றைக்கு அமெரிக்காவில் வந்து இவர் வந்து அமெரிக்காவிற்கு இன்றைக்கு பிரதானமாக பார்க்கப்படுவது அவர்களுடைய அரசியல் அமைப்பு, சட்டத்திட்டங்கள், வலிமையான சட்டத்திட்டங்கள். ஆனால் இன்றைக்கு வந்து என்னால் இப்பொழுது இருக்கின்ற அதற்கான வரலாற்றையும் திருப்பி புரட்டி போட முடியும், இந்த அரசியல் அமைப்பையும் இதற்கான கட்டுமானங்களையும் பலவீனமாக்குவதுதான் ஒரு சிஸ்டம் வர்சஸ் மேன் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் அமைப்பும் ஒரு ட்ரம்ப் அவர்களுக்கான ஒரு எதிரும் புதிருமான நிலையில் ஒரு விளையாட்டு, அரசியல் விளையாட்டு என்றால் நிச்சயம் அமெரிக்கா தான் இது வந்து பலவீனமாகும். நிச்சயம் அமெரிக்கா பலவீனமாகி கொண்டிருக்கின்றது. அதில் ட்ரம்பே அவர் வந்து ட்ரம்பின் தேர்வே அமெரிக்க அரசியலில் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு காரணமே வந்து கடந்த 50 ஆண்டுகளாக அமெரிக்க அரசியலில் அவர்கள் வந்து எடுத்த மோசமான முடிவுகள், அரசியல் முடிவுகள், அது பன்னாட்டு அரசியலில் வந்து அவர்கள் தேர்ந்தெடுத்த வந்து முடிவுகள் தான் காரணம். அமெரிக்காவில் அரசியலில் வந்து நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் என்று சொல்லப்படும் மத்திய வர்க்கம், அது மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களோ அல்லது வந்து எளிமையான சாதாரண மக்களோ பிரஜைகளோ கூட அரசியலில் பெருமளவிற்கு பங்காற்றலே கிடையாது. இவற்றை எல்லாம் தான், இத்தகைய சிந்தனையெல்லாம் தான் அவர் வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பின் கட்டமைப்புக்கு எதிராக ஒரு தலைவனாக தன்னை உருவாக்கி மக்களிடையே, குறிப்பாக வந்து வெள்ளை இன மக்களிடையே பெருமளவிற்கு தன்னை ஒரு தலைவனாக அவர் காண்பித்துக் கொள்வதற்கு காரணமே வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து அவர்கள் தவறான முறையில் ஜனநாயக கட்சியாகட்டும் குடியரசுக் கட்சியாகட்டும் அவர்கள் பன்னாட்டு அரசியலிலும் பொருளாதாரத்தின் கையாண்டுதான் முதலாளித்துவத்தின் ஒரு அதிஉச்ச முதலாளித்துவ கொள்கையின் அடிப்படையில் வந்து சாதாரண மக்களுக்கு அரசியலில் வாழ்க்கை பங்காற்றல் இல்லை என்றால் அது ஒரு ட்ரம்ப் ஒரு விளைவாக வருகிறார். ஆனால் ட்ரம்பே அது ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளி. அதனால் வந்து நாம் வந்து எந்த பிரச்சனைக்கு தீர்வாக அவரை வந்து இந்த மக்கள் நினைக்கின்றாரோ அவர் மேலும் இந்த பிரச்சனையை வந்து பெரிதாக்கித்தான் செல்வாரே ஒழிய குறைவாக்க போகக்கூடாது. அதோடு மட்டுமல்லாமல் நான் உங்களுக்கு வந்து 1917ஆம் ஆண்டிற்கான ஒரு சாட்சியமும் 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு சாட்சியம் சொல்லும் பொழுது வந்து நிச்சயமாக வந்து அமெரிக்காவின் ட்ரம்பின் தலைமையில் இத்தகைய சட்டத்திட்டங்களுக்கும் அரசியல் அமைப்புக்கும் அரசியல் கட்டுமானத்திற்கும் எதிரான நிலைப்பாடுகளை வந்து அமெரிக்காவை மேலும் பலவீனமாக்கும். ஆனால் இது யார் வெற்றி பெறுவார்கள் என்பது வந்து இது ட்ரம்ப் வெற்றி பெறுகிறாரா இல்லையா என்பது வந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு யாருமே கேள்வி கேட்பதற்காது. ட்ரம்ப் வந்து பதவி முடிந்த பிறகு. ஆனால் அமெரிக்கா நிச்சயமாக தோல்வி அடையும். அமெரிக்கா என்ற ஒரு நாட்டிற்கு பலவீனமான ஒரு நாடாகும். தொடர்ந்து அவர்கள் வந்து இன்றைக்கு அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் பவர் என்று அழைத்தாலும் கூட வந்து அமெரிக்காவால் தன்னிச்சையாக பொருளாதாரத்தையோ ஒரு இராணுவ திட்டங்களையோ கூட தன்னிச்சையாக செயல்படுத்த முடியாது. அது வந்து ஒரு டிரான்ஸ் அட்லாண்டிக் அலையன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அட்லாண்டிக் கடலுடன் இணைக்கப்பட்ட ஐரோப்பிய கண்டத்துடனும் அதனுடைய நட்பு நாடுகளுடன் சேர்ந்து தான் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அமெரிக்காவின் பொருளாதாரமும் கூட அது அதே நிலையில் தான் இருக்கின்றன. இன்றைக்கு அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் சொல்லப்படுகின்ற அவர்கள் வந்து பெரிய
கட்டுமானங்களும் பெரிய வியாபார ஸ்தலங்களும் பெரிய முதலாளிகளும் அமெரிக்காவில் வந்து தெரிந்தாலும் கூட அவர்களுக்கு உழைப்பதெல்லாம் இந்தியாவில் இருந்து போய் செல்லுகின்ற இந்த ஒயிட் காலர் லேபர் என்று அழைக்கப்படுகின்ற இவர்கள் தான். இந்த ஒயிட் காலர் லேபர் படித்தவர்கள், பெரு அறிஞர்கள், விஞ்ஞானர்கள் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய பல்கலைக்கழகங்களில் IIT, IIM, அதோடு மட்டுமில்லாமல் இந்த பொறியியல் வல்லுநர்கள், இவர்கள் எல்லாம் தான் இந்த கட்டுமானத்திற்கு. அது அமெரிக்கர்கள் கிடையாது. நாம் கேட்க வேண்டும், எதற்காக அந்நாட்டு குடிமக்கள் இந்த கட்டுமானத்தில் அவர்களால் பங்களிக்க முடியவில்லை என்பது. இதற்கு முதலாளித்துவமும் அவர்கள் செயல்படுத்துகின்ற ஒரு கல்வி திட்டங்களும் கூட மிகப்பெரிய ஒரு காரணம். அதனால் இது நிச்சயம் அமெரிக்காவை வீழ்த்தும். ட்ரம்ப் வீழ்கின்றாரா இல்லையா என்பது 4 வருடங்களுக்கு பிறகு யாருக்குமே கவலை கிடையாது. இன்று அவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கலாம். அடுத்த 4 ஆண்டுகள் அவர் ஜனாதிபதியாக இருக்க போவதில்லை. ஆனால் அமெரிக்கா என்ற ஒரு நாடு நிச்சயமாக வீழ்ச்சி என்ற ஒரு பாதையை நோக்கித்தான் செல்லும். அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன், அடிப்படையில ஒரு பிசினஸ் மேன் அவர் அப்படிங்கிறதுனால வந்து அவர் வந்து அந்த மோட்டிவ்ல தான் அவர் எல்லாத்தையும் பாக்குறாருன்னு சொல்லி நீங்க குறிப்பிட்டீங்க. இப்ப ஒரு பிசினஸ் மேனா வந்து ஒரு நாட்டுடைய எல்லா விஷயத்தையும், அது நிர்வாகத்துல இருந்து எல்லா விஷயத்திலும் சரி, அவர் அதே அடிப்படையில பார்க்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு சரியான போக்கான்ற ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. இப்போ என்ன ஒரு லாங் டேர்ம்ல பார்க்கும் பொழுது நாட்டுடைய பினான்சியல் பலம் என்னவா இருக்கு, அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா அப்படி ஒரு முடிவு நோக்கி நகர வேண்டியதா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர் பிசினஸ் மேனா அவர் நாட்டுல கூடிய சில விஷயங்கள்லாம் காஸ்ட் கட்டிங் செய்யணும்னு சொல்லிட்டு சில முடிவு மேற்கொள்றாரு. இது வந்து உண்மையிலே சரியான ஒரு நடவடிக்கை தானா? இதை வந்து அங்க இருக்க மக்கள் எப்படி பாக்குறாங்க? அவரோட இந்த காஸ்ட் கட்டிங் ஐடியாவை மக்கள் எப்படி பார்க்கறாங்க? இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார் இந்த விஷயத்த? இது வந்து நீங்க வந்து அவர் ஒரு வியாபாரம், அதோடு மற்றும் பெருமுதலீட்டாளர், பெருமுதலாளி, அவர் இத்தகைய ஒரு அடையாளங்களை கொண்ட ஒரு மனிதர். அவர் வந்து நீங்கள் வந்து உதாரணமாக அவர் சொல்லுகின்றார், எங்களுக்கு வந்து கிரீன்லாந்து என்ற ஒரு நாடு அல்லது அந்த பகுதியானது, கிரீன்லாந்து பகுதியானது அமெரிக்காவுக்கு சொந்தமாக கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அல்லது பேச்சு மூலமாக வந்து அமெரிக்கா அதை வந்து பெருமளவுக்கு அந்த நிலப்பரப்பினை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றார். நான் உதாரணமாக சொல்லி இதை எதற்காக அவர் சொல்லுகின்றார் என்றால், அந்த பகுதியானது எண்ணெய் வளங்களையும் கனிம வளங்களையும் பெருமளவிற்கு கொண்டு வரும் பகுதி. இதையே ராணுவ ரீதியாக வந்து ஒரு அமெரிக்காவின் ஜனாதிபதி கூறினால், ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் வந்து என்ன சொல்லுவார்கள் என்றால் வந்து ராணுவ ஆக்கிரமிப்பு என்பார்கள். இன்றைக்கு அவர் வந்து வியாபார ரீதியாகவும் அல்லது அவர் வந்து எரிபொருள் மற்றும் கனிம பொருள் ரீதியாக அது ஒரு வியாபார நோக்குடன் அவர் சொல்லும் பொழுது வந்து இவர்களுக்கு வந்து முழுமையாக எதிர்கொள்ள முடியவில்லை. இதைத்தான் அவர் எல்லாவற்றையுமே வந்து ஒரு வியாபார ரீதியான ஒரு அணுகுமுறையில் அவர் பார்க்கின்றார். வந்து ஒருவர் வந்து போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு அமைதி, அதோடு மட்டுமல்ல மக்களுடைய உயிர், அந்த ராணுவ ரீதியான ஒரு அமைதியான சூழலை உருவாக்க வேண்டும் என்பது வந்து அரசியல் பொதுவான ஒரு பார்வை. ஆனால் இதனால் வந்து பெருமளவிற்கு பொருளாதார நட்டங்கள் வந்து தடுக்கலாம் என்று பார்க்க வேண்டும் என்பது, அது வியாபார ரீதியாக பார்ப்பது என்பது வந்து இவருடைய ஒரு அணுகுமுறை இருக்கின்றது அவருக்கு. ஆனால் இந்த வியாபார ரீதியாக பார்க்கணும், போரே மிகப்பெரிய ஒரு வியாபாரம். போரின் வந்து போரும் அமைதியும் சொல்லும் போது போரின் நடக்க அதற்கான ஆயுதங்களுக்கான விநியோகம் செய்வது மிகப்பெரிய ஒரு வியாபாரம் அமெரிக்காவில் இத்தனை ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அதை இவர் எவ்வாறு தடுக்கப் போகின்றார்? இரண்டாவதாக வந்து இவர் மற்ற நாடுகள், குறிப்பாக வந்து கனடாவுடன் மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகள், இந்தியா, மற்ற நாடுகள் வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி வியாபார ரீதியான ஒரு உந்துதலில் வந்து இந்த நாடுகளுடன் அதிகமான வரி விதிப்பை கையாளக்கூடிய சூழலை பற்றியும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அந்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு போலியான அதிருப்தியை உருவாக்கும். இது வந்து நாம் ஏற்றுமதியை வந்து நமக்கு இவர் பெருமளவுக்கு ஊக்குவிக்க போகின்றார். அதே போல் இறக்குமதிக்கான வரி விதிப்பை மேற்கொள்ள போகின்றார். இதற்கு நிறைய வருமானம் வரும் இந்த நாட்டுக்கு. நீங்கள் வந்து எல்லா அடிப்படைகளையும் வந்து அந்த நாடுகள் எவ்வாறு அமெரிக்காவுடன் வந்து எதிர்கொள்ளும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இவர் எல்லாமே ஒருபட்சமாகத்தான் இவர் பேசிக்கொண்டு, நான் இது செய்ய போகின்றேன், நான் இவ்வாறு கனடா என்ற நாட்டுடன் அந்த எரிபொருள் சாதனமாக, அதோடு கனிம வளங்கள் சாதனமாக கிரீன்லாந்து என்ற ஒரு பகுதியில், அது இந்தியா, சீனா போன்ற நாடுகள். ஆனால் இந்த நாடுகள் இவர்களை எதிர்கொள்வதற்கு இவருக்கு எவ்வளவு வலிமையும் வல்லமையும் இருக்கின்றதோ அதே போல வந்து நீங்கள் இந்த மற்ற நாடுகளின் வலிமையும் வல்லமையும் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்கள் பொருளாதார ரீதியாக அமெரிக்காவிற்கு ஈடான நாடாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவிற்கு தேவையான பொருட்களை இவர்கள் வந்து
அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது ஏற்றுமதி ரீதியாக. அது சீனாவை எடுத்துக்கொண்டார்கள். இன்றைக்கு சீனா முடிவு செய்து நாம் வியாபாரமாகவே பேசலாம். சீனாவுக்கு அமெரிக்காவுடனான வியாபாரம் மிக மிக முக்கியம். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் சீனாவை 10% வரி விதிப்பை நாம் சீனாவுக்கு எதிராக மேற்கொள்வோம் என்பது சீனா 2 மாதங்கள் அவர்களுடைய ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு நிறுத்தினாலோ, இந்தியா 2 மாதங்களுக்கு அவர்களுடைய ஏற்றுமதியை நிறுத்தினாலோ, அல்லது கனடா அவர்களுடைய எரிபொருளை அமெரிக்காவிற்கு தராமல் ஐரோப்பாவிற்கு வேறொரு வழி தடத்தின் மூலமாக அளித்தாலோ அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? முடியாது. இதைத்தான் இதனுடைய ஏற்றத்தாழ்வுகள். அதான் சார், இப்ப நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது அமெரிக்கா மத்த எல்லா நாடுகளும் சார்ந்தா இருக்கு, மத்த நாடுகள் இல்லாம அவங்களால சர்வைவ் பண்ண முடியாதுங்கிறத நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு சூப்பர் பவர்ல இருக்கும், நாம தான் உலகத்தின் சர்வாதிகாரின்ற மாதிரி அவர் பல விஷயத்த தடலடியா செய்யறாரு. தான் சொல்ற கண்டிஷனை எதுக்க மறுக்கக்கூடிய நாடுகள் மீது பொருளாதார தடை விதிப்பேன், இறக்குமதியை உயர்த்தவும் சொல்றாரு. இவர் இப்படி சொல்லும் போது அதனால பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் அவருக்கு எதிராக ஒன்றிணைஞ்ச ஒரு ஸ்டாண்ட் ஏன் எந்த நாடாலும் எடுக்கவே முடியல? ஏன் யாரும் ட்ரம்புக்கு எதிராக ஒன்று சேர மாட்டாங்க? ஏன் தனித்தனியாவே இருக்காங்க? அவர் சொல்றதெல்லாம் ஏத்துட்டு போறாங்க, ஏன் அது அப்படி இருக்கு? நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஈராக்குக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் இவர்களுக்கு ராணுவ மற்றும் பன்னாட்டு உறவின் அடிப்படையில் 10, 15, 20 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லப்படாத தடை இருக்கின்றது. அது ஈரானுக்காகட்டும், ஈராக், அந்த நாடுகளுக்கு கூட இன்றைக்கு அவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தற்காப்பு என்ற ஒரு அடிப்படையில், அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான ஒரு நெறியான பொருளாதாரத்தை உருவாக்கி கொள்ள முடிந்தது. அதனால் அமெரிக்கா இவர்களை பொருளாதார தடை செய்வதாலோ அல்லது இவர்களுக்கு அதிக அளவிற்கு வரி விதிப்பதாலோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஏனெனில் இதற்கான மாற்று வழி அந்த நாடுகளுக்கும் இருக்கின்றது. எல்லாருமே ஒரு மனிதர்கள். நாம் பல நாடுகளில் வாழ்ந்தாலும் கூட நமக்கு நம்முடைய தேவைகளும் நமக்கு பறிக்கப்படுகின்ற உரிமைகளுக்கும் கூட நாம் ஒரு மாற்று கருவியை, மாற்று ஒரு சிந்தனையில் நிச்சயமாக அனைவருமே ஓண்டு கொண்டிருக்கிறோம். அதனால் இது ட்ரம்பாலோ அல்லது அமெரிக்காவில் மட்டும்தான் தடை செய்ய முடியும், பிறகு வரி விதிப்பை உயர்த்த முடியும் என்றால் அந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டினுடைய தலைவர்களும் அதற்கான ஒரு வழிமுறைகளை உடனே அதற்கான ஒரு கச்சிதமாக செய்ய முடியாது என்றாலும் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்குள் 6 மாத காலகட்டத்திலோ அல்லது ஒரு வருடத்திற்குள்ளாறு அனைவரும் ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை தான் எடுப்பார்கள். ஏனென்றால் இது ட்ரம்பையும் கடந்த ஒரு விஷயமாகும். அதனால் ட்ரம்ப் என்ற ஒரு காலப்போக்கில் ட்ரம்பும் காணாமல் போகலாம். ஆனால் அமெரிக்கா என்ற ஒரு நாடு தனக்கும் ஒரு எதிர்கால திட்டத்தையும் அது ஒரு தொலைநோக்கு பார்வையும் இருக்க வேண்டும். அதே போல் எல்லா நாடுகளும் ட்ரம்பின் கொள்கையால், ட்ரம்பின் செயல் திட்டங்கள் பாதிக்கக்கூடிய நாடுகள் கூட ஒரு கவனமான நிலைப்பாடுகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். யாருமே அந்த அளவிற்கு வியட்நாம் 20 ஆண்டுகள் அமெரிக்காவின் போரிட்டது. பிறகு கியூபா 60, 70 ஆண்டுகள் அமெரிக்காவின் எதிரான நிலையிலிருந்து ஒரு சின்ன துரும்பு கூட கியூபாவுக்கு கிடைக்க கூடாது என்ற நிலைப்பாடுகளை கொண்டு வந்தார்கள். அதே போல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடன் அவர்கள் எல்லாம் நிலைப்பாடுகளை காப்பாற்றிக் கொள்ளவில்லையா? பிறகு அமெரிக்காவின் கட்டுப்பாடுகளில் இருந்தும், அமெரிக்காவின் வரி விதிப்பில் இருந்தும், அமெரிக்கா கொண்டு வருகின்ற தடை அவற்றையெல்லாம் தாண்டித்தான் நாடுகளும் மக்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ட்ரம்ப் எடுத்த அதிரடி நடவடிக்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் WHO இருந்து அவர் வெளியேறின ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இப்ப அது குறித்து இந்தியாவுடைய சுகாதாரத்துறை மினிஸ்டர் JP நட்டா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த முடிவால இந்தியாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. WHO இருந்து அமெரிக்கா வெளியேறதுனால இந்தியா எந்த வகையிலும் பாதிக்காது. இந்தியாவுக்கு வேணுங்கிற ஒரு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, நம்ம வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, அதனால நமக்கு எந்த சிக்கலும் கிடையாதுன்னு சொல்றாரு. உண்மையிலே அந்த விஷயத்தினால இந்தியாவுக்கு பாதிப்பா? JP நட்டாவோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது JP நட்டாவுடைய கருத்து, இந்திய அரசாங்கத்தின் கருத்து என்பதை நாம் பிரித்து பார்க்கணும். JP நட்டா ஒரு கட்சியின் தலைமையில் இருக்கின்றார். அவர் சொல்லும் போது இதை யாரை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்பதைத்தான். இது இந்திய அரசாங்கம் என்ன சொல்லும் என்றால் இது அரசாங்க கருத்து கிடையாது, ஒரு கட்சி தலைவரின் கருத்து. நாம் அந்த நிலையிலேயே பேசுவோம். இவர்கள் என்றால் ட்ரம்பின் சொல்ல கருத்துக்கு இவர் ஒரு சங்கு ஊத வேண்டும், அதை இவர்கள் ஊதிவிட்டார்கள். அதே போல அரசாங்கம் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவார்கள். எந்த அரசாங்கமும் வேறொரு நாடு, குறிப்பாக உலக சுகாதார மையத்திலிருந்து தன்னிச்சையாக விலகி செல்லும் பொழுது உலக சுகாதாரத்தின் நிலைப்பாடுகளும் கொள்கை திட்டங்களும் சரியாக இருக்கும் என்று ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
அதுவும் முக்கியமாக வந்து இது ஒரு அமெரிக்காவால் எந்தவித ஒரு பெரும் பயனும் இல்லை என்றாலும் கூட ஒரு அமெரிக்கா வந்து ஒரு வல்லரசு நாடு, அதோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பு உலக ஐநா மன்றத்தில் பாதுகாப்பு குழுமத்தில் இருக்கின்ற ஒரு நாடு. இந்த நாடு வந்து உலக சுகாதார மையத்தில் இல்லை என்றால் இதற்கான நீங்கள் வந்து வேறொரு நாடு 2-3 நாடுகளும் கூட இதை தொடர்ந்து விலகி செல்லலாம். அப்பொழுது வந்து நட்டா என்ன சொல்லுகின்றார் என்பது முக்கியமானது கிடையாது. இந்திய அரசாங்கம் எவ்வாறு இந்த திட்டத்தை மேற்கொள்ளும் என்பது தான் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். ஆதலால் வந்து எந்த நாடும் இத்தகைய மனித பண்புகள், மனித வளம், மனித நேயம் இவற்றை சார்ந்த பணிகளிலிருந்து விலகி செல்வது என்பது வந்து சாதாரணமாக நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அதுதான் ஒரு உலக மரபு ஆகும். இதோடு நான் இன்னொரு கருத்தையும் பதிவு செய்யலாம். குறிப்பாக வந்து இதில் அவர் சொல்லும் பொழுது WHO மட்டுமிருந்து அவர் விலகிக் கொள்ளவில்லை. அந்த பாரிஸ் கிளைமேட் கமிட்மெண்ட் சொல்லப்படுகின்ற பாரிஸ் வெப்பம் சார்ந்த உலக தட்பவெப்ப நிலை தடுக்கக்கூடிய ஆமா அதற்கான ஒரு நிலையை அதற்கான ஒரு பணிகளில் இருந்தும் தன்னை விலக்கிக் கொள்வதாக அவர் கூறிக்கொள்வது என்பது வந்து இவர்கள் இதற்கு பின்னால் அரசியல் இருக்கின்றது. இந்த அரசியல் வந்து அவர்கள் எனர்ஜி பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எரிபொருள் சார்ந்த அதோட பொருள், அதோட அரசியல், இதற்கான ஒப்புதல் இவர்களுக்கு அளிக்காமல் இருந்தாலே இவர்களுடைய வியாபாரத்திற்கான ஒரு பெருக்கம் ஏற்படும் என்பது தான் இதன் ஒரு முதலாளித்துவம் மற்றொரு முகம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ரைட் சார். இப்ப ஜேபி நட்டாவுடைய கருத்து நீங்க சொன்னீங்க. ஜேபி நட்டா மட்டும் கிடையாது, ட்ரம்ப்புடைய ஒவ்வொரு அதிரடி அறிவிப்புகள் பற்றியும் இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னு பார்க்கும்பொழுது ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ரொம்ப சாஃப்டா தன்னோட பதில் கொடுக்குறாருங்கிறத பாக்குறோம். அதாவது வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ், ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம குடியேறவங்களை நீங்க திரும்ப அமைச்சீங்கன்னா நாங்க வரவேற்க தயாரா இருக்கோங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்கிற ஒரு போக்கு இருக்கிறத பாக்குறோம். அதனாலதான் நான் கேட்கிறேன் வந்து கடந்த காலத்துல என்ன சொன்னார்னா ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொல்லிட்டு மோடி வந்து சொன்னதை நம்ம பார்த்திருப்போம். அவர் வந்து சொல்லிட்டு அப்புறம் வந்து அது பெரிய இதான கூட மாத்திட்டான்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி வந்து என்னன்னா அமெரிக்க எலெக்ஷன் நடக்கும்போது ட்ரம்ப் என்ன சொன்னா, எனக்காக என் நண்பர் மோடி வந்து எனக்கு பிரச்சாரம் செய்வார்லாம் சொன்னாரு. அந்த அளவுக்கு வந்து அவங்க 2 பேருக்குமான அந்த விஷயங்கள்லாம் வந்து இருந்ததை நாம பார்த்தோம். இப்ப திரும்ப அவர் வந்து அதிபரா அமெரிக்காவுக்கு வந்துட்டாரு. வந்து பதவியேற்பு விழாலே எங்கேயுமே சரி மோடிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்கிறத பார்க்கணும். அது பதவியேற்பு முடிஞ்சதுக்கு பிறகு கூட இங்கேயும் வந்து ஒரு விஷயங்கள் இருக்க மாதிரி நம்ம பார்க்கல. அப்ப அதனால நான் கேட்கிறேன், இப்ப ட்ரம்ப் மோடி இப்ப இதனால வந்து ட்ரம்ப்புக்கும் மோடிக்கு இருக்க உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மோடி வர்சஸ் ட்ரம்ப் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இது வந்து இவர்களுக்குள்ளான வந்து அந்த ஒரு ஒத்த கெமிஸ்ட்ரி, ஒத்த நிலைப்பாடு உள்ள ஒரு 2 மனிதர்கள் என்று தான் நீண்ட காலமாக இவர்கள் இருவருமே பார்க்கப்படுகின்றார்கள், பேசப்படுகின்றார்கள். ஒன்று மோடி ட்ரம்ப் இவர்களுடைய நட்பு என்பது அவ்வாறுதான் பேசப்படுவதும் பார்க்கப்படுவதும் கூட. ஆனால் இவர்களுடைய நட்பு வந்து எத்தகைய தாக்கத்தை உருவாக்கும் என்பது அரசியல் 2 நாடுகளுக்குடைய ஒரு உறவிலும், அது பொருளாதார ரீதியாக இருக்க வேண்டும் அல்லது இவர்களுடைய அரசியல் பன்னாட்டு அடிப்படையான அமெரிக்கா இந்தியாவிற்கான உறவு இருக்க வேண்டும், இராணுவ ரீதியான அடிப்படையில் இருக்கும், நமக்கு இருக்கின்ற ஒப்பந்தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதற்கான வலிமை சேர்ப்பதாக இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் இவர்களுடைய நட்பு இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் மோடியை பொறுத்தவரை இவர்களுடைய நட்பு என்பது வந்து ஒரு உலக அரங்கில் ஒரு அங்கீகாரம். மோடியை பொறுத்தவரையில் ட்ரம்பை பொறுத்த மட்டில் வந்து அவருக்கு வந்து குறிப்பாக 3ஆம் உலக நாடுகளிடையே சதர்ன் ஹெமிஸ்பியர் என்று சொல்லப்படுகிற உலக 3ஆம் உலக நாடுகளிடையே வந்து அடிப்படையான அடையாளம் காணக்கூடிய ஒரு தலைவர்களுடன் ஒரு பரிச்சயமான உறவு கிடையாது. அந்த மோடி என்ற ஒரு பிம்பத்தை அவரும் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு அளவு கடந்த ஒரு கருணையோ அல்லது தேவைக்கும் அதிகமான அளவிற்கு இந்தியாவிற்கு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வழங்குதல் முறையை அவர் கையாளப் போவது கிடையாது. அதோடு மட்டும் இந்தியாவிலிருந்து குடியேறியவர்கள், சட்ட ரீதியாக குடியேறியவர்கள், சட்டத்திற்கு புறம்பான முறையில் குடியேறியவர்கள், அதோடு அவர்களை வெளியேற்றும் போது நாங்கள் வந்து எல்லாம் முறையாக இல்லை என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்றால் நம்ம எத்தனை லட்சம் மக்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பது இந்தியா செயல் திட்டத்தில் வைத்திருக்க வேண்டும். இதற்கு மோடி அல்லது ட்ரம்ப் அவர்களின் நட்பு வழிவகுக்குமா அல்லது இந்த முறையை எளிமையாக்குமா என்பதை கேள்வியாக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் வந்து
நம்முடைய ஒப்பந்தங்கள், இந்தியா அமெரிக்காவுடைய ஒப்பந்தங்கள், இது எதுவுமே வந்து மோடி அவர்கள் வருகின்ற காலத்துக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? நம்முடைய அண்டை நாடுகளான உறவு, அது பொது வங்காளதேசம் ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், அல்லது நேபாளம் ஆகட்டும், நமக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு சூழல் இருக்கின்றது. ஒரு தென்னாசியா, தெற்கு ஆசியாவில் இன்று நம்முடைய அண்டை நாடுகளுடன், அது வங்காளதேசம் ஆகட்டும், திரும்பவும் சொல்கின்றேன், இலங்கை ஆகட்டும், நேபாளம் ஆகட்டும், இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற புவிசார் அரசியல் ரீதியாக அமெரிக்காவுடன் இருக்கின்ற இந்த நட்பு என்பது, மோடி ட்ரம்ப் அவருடைய நட்பு இதில் பிரதிபலிக்குமா என்பதை பார்க்க வேண்டும். வந்து வங்காளதேசத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கின்ற உறவு, அதே போல் இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கின்ற உறவு, நேபாளத்திற்கும் அமெரிக்காவிற்கின்ற உறவு, இதன் ஊடலாக வந்து இந்தியாவிற்கு எத்தகைய தாக்கத்தை உருவாக்கும் என்பதை தான் நாம் வந்து நம்முடைய உறவை மட்டுமே பார்க்க கூடாது. நம்முடைய அண்டை நாடுகளுடைய நிலைமையும், அண்டை நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக திரும்பி இருக்கின்ற ஒரு சூழலில் எவ்வாறு அமெரிக்கா இதை கையாளக்கூடும், இதற்குத்தான் அமெரிக்காவில் இருக்கின்ற ட்ரம்பிற்கும் மோடிக்கும் நட்பு என்பது இங்கு தான் எவ்வாறு செயல்படும் என்பதை ஒரு கேள்விக்குறியாகவும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி உள்ளது. ஒரு விரிவான உரையாடல் சார். அமெரிக்க பாலிடிக்ஸ் குறித்தும், குறிப்பா வந்து ட்ரம்போட அதிரடி நடவடிக்கை பற்றியும் விரிவான உரையாடல் உங்களுடைய கருத்துக்கள் வழங்கியிருக்கு. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.